தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, நடிகர் அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருதை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பத்ம விருதுகள் வழங்கும் விழா குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்று வரும் நிலையில் நடிகர் அஜித் குமாருக்கு பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்வில் அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். லக்ஷ்மணன், விவரங்கள் என்ன? பத்மஸ்ரீ விருது பெறுவதற்காக இன்று மாலையே அஜித் குமார் தொடர்ந்து தன்னுடைய குடும்பத்தோடு டெல்லி பயணம் மேற்கொண்டார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் வருடம் முக்கிய விருதுகள் வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் தான் இந்த வருடமும் அதற்கேற்றவாறு பல்வேறு விருதுகளும் அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த ஆண்டிற்கான பத்மபூஷன் விருதுகள் மத்திய அரசு கடந்த 25 அறிவித்திருந்தது. அந்த வகையில் பத்ம விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தினம் முன்னிட்டு அறிவிக்கப்படுவது வழக்கம். இந்த விருதுகள் பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. பொது சேவை மற்றும் முக்கிய துறைகளில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை புரிந்தவர்களும் கௌரவிக்கும் விருதானது இந்த விருதாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலை பார்த்தோம் என்றால் 2025 ஆண்டுக்கான பத்மபூஷன் விருதுகளை மத்திய அரசு கடந்த ஜனவரி 25 அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பார்த்தோம் என்றால் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு பத்மபூஷன் விருதானது அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் நடிகரும் கார் ரேசருமான அஜித் குமாருக்கும், நடிகையும் பரதநாட்டியமான கலைஞருமான சோபனா சந்திரகுமாருக்கும், தொழிலதிபர் நல்லி குப்புசாமி ஆகியோருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருதானது அறிவித்திருந்தது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர் வேலு ஆசான் மற்றும் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த விருது வழங்குவதற்கான விழாவானது இன்று தொடர்ந்து டெல்லியில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த விருது பெறுவதற்காக இசை கலைஞர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பார்த்தோம் என்றால் நேற்றே டெல்லி பயணம் மேற்கொண்டனர். அந்த வகையில் தான் தற்பொழுது நடிகர் அஜித் குமார் தொடர்ந்து தன்னுடைய இந்த பத்மபூஷன் விருதுகளையும் பெற்றிருக்கிறார். குடும்பத்தோடு இந்த டெல்லி பயணம் மேற்கொண்ட இந்த பத்மபூஷன் விருது பெறுவதற்கான நிகழ்வானது இன்று மாலை, அதாவது ஒரு 6 நேரத்திற்கு முன்பாக நடைபெற்றிருந்த கூடிய நிலையில் தான் தற்பொழுது அவர் இந்த பத்மபூஷன் விருதானது தற்போது பெற்றிருக்கக்கூடிய இந்த குறிப்பாக இந்த விருதுகள் பொறுத்தவரையுமே ஆண்டிற்கு ஒரு முறை வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் தான் கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாகவே நடிகர் அஜித் குமார் உள்ளிட்ட அஸ்வின் போன்ற பல்வேறு முக்கிய பிரமுகர்களுக்கு பல்வேறு விருதுகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் தற்பொழுது அந்த விருதுகளானது தற்போது அஜித் குமார் மற்றும் அஸ்வின் போன்ற கலை நிகழ்ச்சி ரசிகர்களுக்கும் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு கைகளால் தான் தற்பொழுது இந்த விருதுகளானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விருதுகள் பொறுத்தவரையுமே வருடம் வழங்கப்படும் முக்கிய பிரமுகர்களுக்கான இந்த வருடமானது நடிகர் அஜித் குமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.